மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுவூர் பகுதிக்கு வருகை புரிந்த கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பளித்த மக்கள். வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பிரம்மாண்ட மாலை அணிவித்து குடிமராமத்து நாயகனே வருக வருக என வரவேற்ற மக்கள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருவாரூரில் வயல்வெளியில் இறங்கி களையெடுக்கும் பெண்களை சந்தித்த புரட்சி தமிழர். அதிமுக ஆட்சி வந்தால்தான் விவசாயம் மற்றும் விவசாய பெருமக்கள் நன்றாக இருப்பார்கள் என எதிர்பார்ப்பை வெளிப்படுத்திய களையெடுக்கும் பெண்கள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 10வது நாளில் திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடியில் மக்களுடன் மக்களாக நடைபயணம் மேற்கொண்ட புரட்சி தமிழருக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு. பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்த கழக பொதுச் செயலாளர் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதி. திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடி பகுதியில் 60 அடி உயர கம்பத்தில் கழக கொடி ஏற்றி வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர். பொதுமக்கள் புடைசூழ அதிமுக பொதுச் செயலாளருக்கு கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் மக்கள் வெள்ளத்தில் மாட்டு வண்டியில் பயணம் மேற்கொண்ட குடிமராமத்து நாயகன். குடிமராமத்து நாயகனுக்கு வழிநெடுகிலும் மலர் தூவி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாகம். மக்கள் செல்வாக்கை இழந்த கட்சி திமுக மக்கள் மத்தியில் ஸ்டாலின் மூட்டை மூட்டையாக பொய்களை அவிழ்த்து விட்டு வருகிறார். 4 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனை தீர்க்காமல் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் என கூறிக்கொண்டு விண்ணப்பங்களுடன் வீடு தேடி வருகிறார் என திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். மக்களுடைய செல்வாக்கு இழந்த கட்சி திமுக கட்சி. செல்வாக்கு இழந்திருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு மக்களிடத்தில் ஏதாவது பொய்களை மூட்டை மூட்டையா அவிழ்த்து விட்டுக்கிட்டு இன்றைக்கு மக்களை குழப்பிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் தினந்தோறும் தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதிமுக அரசு அறிவித்த நிலையில் எந்த கொம்பனாலும் இந்த நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. டெல்டாக்காரன் என்று வீரவசனம் பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் தண்ணீர் இன்றி குறுவை சாகுபடி பயிர்கள் காய்ந்து வீணானதால் விவசாயிகள் பாதிப்படைந்தனர் என நன்னிலத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம், உங்களுடைய பூமி பாதுகாக்கப்பட்டது. நீ எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நிலத்தை பிடுங்கியது திமுக அரசாங்கம், நிலத்தை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். கடந்த 3 ஆண்டு காலமா அந்த குறுவை பயிருக்கு இன்னைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறல. 2 ஆண்டுக்கு முந்தி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மேட்டூருக்கு வந்து
பகிரங்கமா பேசினார், வீரவசனம் பேசினார். நானும் டெல்டா காரன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணி திறந்து விட்டார் மேட்டூர்ல. இங்க தண்ணி வந்து சேர்ந்தது. விவசாயிகள் ஆகா, முதலமைச்சர் ஸ்டாலினை நேரடியா போய் குறுவை சாகுபடி பயிருக்கு தண்ணி திறந்து விட்டுட்டார் அப்படின்னு குறுவை சாகுபடி செஞ்சாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல திரு ஸ்டாலின். பயிர் காப்பீடு மூலம் விவசாயிகளுக்கு இழப்பீட்டை பெற்றுத்தந்த அரசாங்கம் இந்தியாவிலேயே முதல் அரசாங்கம் அதிமுக. விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசு திமுக, விவசாயிகளை வாழ வைக்கும் அரசு அதிமுக என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. இந்தியாவிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மா அரசு தான் சுமார் 12,000 கோடி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டை பெற்று தந்த இந்தியாவிலே முதல் அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு, விவசாயிகளை வாழ வைக்கின்ற அரசு அதிமுக அரசு. தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது என்றும், திருவள்ளூரில் பள்ளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அப்பா ஸ்டாலின் எங்கே போனார் என்றும் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, ஜால்ரா போட்டுட்டு இருக்கார் இந்த மாவட்டத்தில் ஒருத்தர். வெக்கமா இருக்குது. ஏங்க, திமுக செய்யற தப்புக்கெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையா இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சினா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது. அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டா உடனே கொடி பிடித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. நான் சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறார் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர். இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்ற பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி. நீ மறைக்க முடியாது, நீங்க மறைச்சு பேச முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வெளிப்படுத்தி விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்துன்னு வெளிப்படுத்தி விட்டது. எனக்கு காவேரி காப்பாளர் பட்டத்தை அள்ளி கொடுத்தது திருவாரூர் மண். விவசாயிகளுக்கு துன்பம் ஏற்படும் போது நேசகரம் நீட்டுகின்ற ஒரே இயக்கம் அதிமுக என திருவாரூர் பழைய பேருந்து நிலைய பகுதியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. விவசாய முன்னணி தலைவர்கள் எல்லாம் எனக்கு அருமையான பட்டத்தை கொடுத்தார்கள். என்றைக்கு மறக்க மாட்டேன். நானும் ஒரு விவசாயி என்பதை நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டேன். காவேரி காப்பாளர் என்ற ஒரு பட்டத்தை அள்ளி கொடுத்தவன் இந்த பகுதி மக்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும். இந்தியாவிலேயே கற்போரின் எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற முத்திரையை கொடுத்தது அதிமுக அரசு. திட்டங்கள் குறித்து ஒரே மேடையில் விவாதிக்க நான் தயார், ஸ்டாலின் தயாரா என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் சவால். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய பகுதி இது, திருவாரூர் உங்களுடைய பகுதி. எங்கிருந்து சவால் விடுகிறேன், நீங்களும் வாங்க, நானும் வரேன். ஒரு பொது இடத்துல மேடையில மக்கள் முன் உங்களுடைய ஆட்சியில் செய்த சாதனை சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த சாதனை சொல்றோம். எது சிறந்த சாதனை என்று நீதிபதியா இருந்து மக்கள் முடிவு செய்யட்டும். அதிமுக ஆட்சியில் துறை வாரியாக தேசிய விருதுகள் பெறப்பட்டன. மருத்துவத்துறை மூலம் கை இல்லாதவருக்கு 2 கை கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக என எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் பெருமிதம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 3 ஆண்டு காலம் நாங்கள் சாதனை படைச்சோம். இன்றைக்கு ஒரு 2 கையும் இல்லாத திண்டுக்கலை சேர்ந்த ஒருவர் எனக்கு கையை பொறுத்து வந்தார். நான் விஜயபாஸ்கரை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா 2 கை இல்லாத ஒருத்தர் வராரு, பொருத்த முடியுமான்னு. சரி, நாங்க டாக்டர் கேட்கறோம். அந்த தம்பி சொன்னாரு, இல்ல இல்ல நாங்கெல்லாம் டாக்டர் பார்த்தோம், முதலமைச்சர் நினைச்சா எனக்கு 2 கையை கொடுத்துடலான்னாரு. உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அமைச்சு டாக்டர் டீமை போட்டு செக் பண்ணி 2 கையும் இல்லாத ஒருவருக்கு 2 கையும் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.
மருத்துவத்துறையில் ஒரு சாதனை படைத்தோம். இப்போ உங்க ஆட்சியில கையோட போனா கை இல்லாத வரான், காலோட போனா கால் இல்லாத வரான், சளிக்கு ட்ரீட்மெண்ட் போனா நாய்க்கடி ஊசி போடுறான். இன்னைக்கு மருத்துவமனையில் மருந்தும் இல்ல, டாக்டரும் இல்ல, நர்ஸும் இல்ல. அப்படிப்பட்ட அவலங்கள் ஆட்சி தேவையா? நீட் தேர்வு ரகசியம் குறித்து உதயநிதி ஸ்டாலின் திருவாரூரில் வந்து சொல்லட்டும். 24 உயிர் பறிபோனதற்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்ன ஸ்டாலின் அரசாங்கத்தால் தான் காரணம் என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யணும். 4 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் கிடையாது. அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி நீட் தேர்வு ரத்து செய்ய ரகசியம் இருக்குன்னாரு. கொண்டாந்து திருவாரூர்ல சொல்லப்பா ரகசியத்தை, திருவாரூர்ல சொல்லு ஒரு ரகசியத்தை என்னன்னு. அப்ப விடிய காலம் பிறகு நீட் தேர்வு கிட்டத்தட்ட கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் சொல்றாரு, எங்களால நீட் தேர்வில் ஒன்றும் செய்ய முடியாது, நீதிமன்றத்தில். அப்ப நாங்க மட்டும் என்ன சொன்னோம்? அதையே நாங்களும் சொன்னோம், நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறதால ஒன்றும் செய்ய முடியாது நாங்களும் சொன்னோம்ல. இன்னைக்கு 24 உயிர் அப்பாவி உயிரில் போய்விட்டது. உங்களை நம்பி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று நம்பி சரியான முறையிலே அவர்கள் நீட் தேர்வை அவர் எழுதாத காரணத்தினால 24 உயிர் போனதுக்கு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் தான் காரணம். மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது போலீசாரின் கடமை. காவல்துறை அதிகாரிகள் நடுநிலையோடு இருக்க வேண்டும். ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். திரு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளை கேட்டுக் கொள்கின்றேன், ஆட்சி மாற்றம் வரும், சக்கரம் கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும், நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேணும். பாதுகாப்பு கொடுப்பது கூட கடமை. உயர் அதிகாரி ஒதுங்கி இருப்பதை என் கண்ணால பார்த்தேன். திரு அதிகாரிகள், அரசாங்கத்தினுடைய வரி பணத்தை நீங்களும் சம்பளமா வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு மக்களும் வரி கொடுக்கின்றார்கள், அந்த வரி பணம் தான் உங்களுக்கு சம்பளமா வருது. நடுநிலையோடு இருக்க வேண்டும். உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. நல்லவருக்கு நல்ல நிலை இருக்கும். வேண்டுமென்றே திட்டமிட்டு நீங்கள் உங்களுடைய கடமையில் இருந்து தவறினால் அதற்கு உண்டான பலனை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 10வது நாளில் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் பகுதியில் மக்கள் வெள்ளத்தில் திரண்ட புரட்சி தமிழருக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாகம். வருக 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 மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே, வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே, வருக 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 மக்கள் முதல்வரே, மக்கள் முதல்வரே, வருக 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 தமிழ் மண்ணின் மைந்தரே, மண்ணின் மைந்தரே, வருக வருக வருக. இந்திய வாதம் அண்ணார்ந்து பார்க்கும். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை கொடுத்த அரசாங்கம் அதிமுக. அதிமுக ஆட்சியில் இருமுறை விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது என நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. தண்ணி இல்லாத காஞ்சி போச்சு, வறண்டு போச்சு. 2 லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் பாதிப்படைஞ்சாங்க. பயிர் காப்பீட்டு திட்டம் பதிவு செய்யாத காரணத்தால இழப்பீடு கிடைக்கல. திமுக ஆட்சியில இழப்பீடு கொடுக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கஜா புயல் வந்தது, புரட்டி போட்டது இந்த பகுதியை. எந்தெந்த விவசாயிகளுக்கு என்னென்ன பயிர் கணக்கிட்டோம், அதற்கு தேவையான இழப்பீட்டு தொகையை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறியதை ஸ்டாலினால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் சட்டையை கிழித்துக் கொண்டு ரோட்டில் சென்றார். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. முதலமைச்சரான இன்றைக்கு மேதக ஆளுநர் நீங்க சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கணும் உத்தரவு போட்டாரு. அதன்படி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது என் டேபிள்ல டான்ஸ் ஆடுறான். ஏங்க, ஒரு முதலமைச்சர் டேபிள்ல டான்ஸ் ஆடுறான். இவரெல்லாம் இவெல்லாம் வந்தா நாடு உருப்படியாகுமா? சட்டமீற்ற மாமன்றம், சட்டமீற்ற மாமன்றம் அங்க ஆடுறாங்க. சபாநாயகரை பிடிச்சி கீழே இழுத்து விட்டு திமுக கட்சிக்காரன் போய் அங்க அமர்றான். எவ்வளவு புனிதமான இருக்க. அதுக்கு மேல
இன்றைக்கு நம்பிக்கை கோரும் தீர்மானம் நிறைவேறிடுது. ஸ்டாலினால பொறுக்க முடியல, சட்டை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல போற